ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அதிகமாக யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோவை பார்க்க தோன்ற ஒரு விஷயமா தம்ப்நெயில் இருக்குது. இந்த யூடியூப் தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு வீடியோ என்ன தான் உள்ளக்க நல்லா இருந்தாலும், அதனுடைய தம்ப்நெயில் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா, பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, வியூவர்ஸ் நம்மளுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால் வீடியோ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் தம்ப்நெயிலை நம்ம கிளிக் அதிகம் நல்லா பண்ணியிருந்தால் நம்மளுடைய வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தம்ப்நெயிலாக நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெட்மி மொபைலை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளே தேவையான இமேஜஸை நம்ம இன்டர்நெட்டில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இமேஜோட அதாவது ஒரு ரெட்மி மொபைல் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் உங்களுக்கு அதாவது ரெட்மி நோட் 5 அப்படின்ட்டு பிஎன்ஜி அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட், அதாவது பேக்ரவுண்ட் ஹைடாகி அந்த மொபைல் மட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். இந்த பிக்சர் நீங்கள் உங்களுடைய கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மொபைலில் அப்ளிகேஷன் நிறையா ஏற்றி வச்சுருந்தேன். பட் எனக்கு அந்த அப்ளிகேஷன் அவ்வளோவா பிடிச்சில்ல. ஒரு ப்ரொஃபஷ்னலான தம்ப்நெயில் எனக்கு அதில் கிடைக்கல. அதில் நான் தேர்ந்தெடுத்தது ஒரு அப்ளிகேஷன் பிக்சல் லேப். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது தம்ப்நெயில் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துக்கிறது இது ஃபுல்லாக. அடுத்து கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் ஏங்கிறது இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது எடிட்டுங்கிறது, நம்ம நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நம்மளால் ஏதாச்சும் ஒரு வேர்டை உருவாக்கலாம். செகண்டு டெலீட் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டை காப்பி பண்ணிக்கலாம். டு ஃப்ரண்ட்டு டு பேக், அதே மாதிரி அந்த எழுத்தோடைய பொசிஷன், ரிலேட்டிவ் பொசிஷன், டெக்ஸ்டோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, பேட் ஆக்குறது, கலர், டெக்ஸ்சர், ஒபாசிட்டி, ரொட்டேட் பண்ணிக்கலாம். எழுத்தை கர்வ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் இதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்டோடைய ஸ்டைல் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இதை பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டிக்கர்ஸ் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் ஸ்டிக்கர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த இது இமேஜுக்குடைய கலர், அந்த கலருடைய டிரான்ஸ்பேரண்ட், இமேஜுடைய சைஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இமேஜை ரொட்டேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம், விண்டேஜ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹியூ, சேச்சுரேஷன், இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வராது. தம்ப்நெயில் எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. மேலே 3 பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது கஸ்டம் சைஸில் இருக்குது. இப்போ இதில் கீழே கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் ஸ்கொயர், ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்கொயர், யூடியூப் பேனர், யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது. இந்த மாதிரி இத்தனை விஷயங்களுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம யூடியூப் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணலாம். ஓகே, யூடியூப் தம்ப்நெயிலுடைய சைஸ் இதுதான். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது வந்துடும். ஆக்சுவலி எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிக்க கிடையாது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டா, கீழே
வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் கலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும் அப்படின்ட்டா நான் பிளாக் கலர் செட் பண்ணிக்கலாம். அதாவது இது இல்லை, இங்கே இருக்கும். இதில் கலர் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. இதில் நான் வந்து பிளாக் கலர் செட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பிளாக் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட இமேஜ் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இமேஜை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா அதிலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இம்போர்ட் அப்படின்ட்டு தேர்ட் ஒன்றில். அதை நீங்கள் நம்ம சேவ் பண்ணி வச்ச இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காட்டின இமேஜை வந்து உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதோட பேக்ரவுண்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம அங்கே கொண்டு போய் இதை செட் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் ஹைட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ பேக்ரவுண்டு வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். இதை கொஞ்சம் நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சைஸையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இமேஜை வந்து செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிற ஃபுல்லாக அதோட பொசிஷன், சைஸ் இதெல்லாம் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா டெக்ஸ்ட்டு தேவைப்படுது இதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டுங்கிறது எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு இது வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ரெட்மி அப்படின்னு அடிக்கிறேன். ரெட்மின்னு அடிச்சிட்டேன். உங்களுக்கு இது கேப்ஸ் லாக் வேணும் அப்படின்னா மேலே டிடின்னு இருக்குது, இதை நீங்கள் இது பண்ணிடுங்க. இப்போ ரெட்மின்னு டைப் பண்ணியாச்சு. இதோடைய இது ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இது ஃபுல்லாக இதோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நான் பொசிஷனை வந்து இது பண்ண போகிறேன். அதோட ஆக்சுவலி இது சிங்கிள் லெட்டராக இருக்கிறனால இதில் பொசிஷன் வரல. டெக்ஸ்ட்டுடைய சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து நீங்கள் டெக்ஸ்ட்டை பேட் பண்ணுறதா இருந்தாலும் பேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் கலர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிறனால நான் வந்து ஒயிட் கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதோடைய நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க நிறையா ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன். மை ஃபாண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம நெட்லேருந்து தேடி வச்சுக்கிறது. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு மாறிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்டு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே தேவை கிடையாது, அதனால் நான் கொடுக்கல. அடுத்து இந்த இடத்துல ஒன்றும் டெக்ஸ்ட்டு வந்து வந்துடும், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அன்பாக்சிங் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதில் நான் வந்து எல்லோ கலர் வைக்கிறேன். டிக் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் போல்டாகிட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் எதுவும் தேவை கிடையாது. நம்ம இதில் ஷேடோ பண்ணுறதா இருந்தால் ஷேடோ பண்ணிக்கலாம், எம்பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் எம்பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒரு 3D லுக் ஒன்று கொடுக்கும் இது. ஓகே, அடுத்து மறுபடியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அப்படின்ட்டு ஒன்று இது அடிக்கிறேன். ஆக்சுவலி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அதாவது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் ரீவியூ அப்படின்னு அடிக்கலாம். ரிவ்யூ அப்படின்ட்டு அடித்தாச்சு. இதே நம்ம கேப்ஸில் மாற்றிக்கலாம்.
ஓகே, இதோடைய டெக்ஸ்ட் சைஸே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை நம்ம பேட் பண்ணுறதுனா பேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவை கிடையாது. இது ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். இதுக்கு நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ ஒயிட் கலருக்கு வந்து நான் என்ன பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க நிறையா. இது இருந்தாலும் நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான, ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு ஒவ்வொரு கலருங்க வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் நம்மளோட தம்ப்நெயில். இப்போ தம்ப்நெயில் வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணுறத அப்படின்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே பாருங்கள் 2வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிஎன்ஜியாக சேவ் பண்ணிக்கலாம், ஜேபிஜியாவை சேவ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஹை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் டு கேலரி அப்படின்ட்டு கொடுத்துருங்க, உங்களுடைய இமேஜ் சேவ் ஆயிரும்.